இங்க ஹீரோ ஒரு டேட்டிங் ஆப்ல அவரோட சொட்டத்தலையை மறைச்சு ப்ரொஃபைல் பிக்சரா வச்சு நிறைய பொண்ணுங்களுக்குலாம் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அதில் அப்சரான்ற பொண்ணு மட்டும் இவர் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ண வர சொல்றா. தென் அங்க போனதுமே கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்கறான். அந்த பொண்ணுமே ஒரு சொட்டத்தலை பின்னாடி தான் நின்று இருக்குன்னு சொன்னதுமே இவரே திரும்பி பார்க்கறா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. இவருமே இந்த பொண்ணு ப்ரொஃபைல் பிக்சர்ல ஒல்லியா இருக்க போட்டோ தான் வச்சிருப்பா. ஆனா நேர்ல குண்டா இருக்கா, நம்மளை ஏமாத்திரான்னு சொல்லிட்டு கடுப்பா வராரு. இந்த பொண்ணுமே கட் பண்ண போட்டோ வச்சு நம்மளை ஏமாத்திரான்னு சொல்லிட்டு கடுப்பா வரா. தென் இவங்க ரெண்டு பேருமே வந்ததுக்காக கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஆட்டோ எதுவும் வராதனால ஹீரோவே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டிட்டு போறாரு. அப்ப இந்த பொண்ணு வெயிட் தாங்காம கீழே விட்டுறாரு. அண்ட் இவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. அப்ப ரெண்டு பேரோட ஃபேமிலியும் அங்க வந்து பார்க்கும்போது ஹீரோ இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் தான் கீழே விட்டுருக்கான்னு தெரிய வருது. சோ இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. வீட்லயே சொல்ல முடியாத காலேஜ்ல ஒரு பியூன் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவருமே பிடிக்கல, நான் நேராவே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றான். சோ இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட மெசேஜ்ல சொல்லலாம் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நேரா பார்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தரை லவ் பண்ண, ஆனா அவங்க வீட்டுல நான் குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. இவருமே சப்போர்ட் பண்ணல. சோ அதனால எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே ஹீரோக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா. சோ இந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு கிட்ட இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு மெசேஜ் அனுப்பிடுறான். ஆனா காரணம் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்றான். அதை கேட்டதுமே எனக்கு புரிஞ்சு போச்சுங்க எதுக்கு என்ன கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்கன்னு. சோ நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறா.